மலர், என்னை பார்க்கணும்னு சொன்னியாமே, என்ன விஷயம்? தப்பு பண்ண மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். உன்னோட மன்னிப்பு உன் ஹாயில எனக்கு வேணாம். எனக்கு என் காதல் வேணும். ஐயோ, இத பத்தி மறுபடியும் பேசாதீங்க. என்னால முடியாது. என்னடி முடியாது? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்ல, இல்ல பிடிக்கலன்னு சொல்ல. பிடிக்கலன்னு சொன்னா நான் இப்படியே போயிட்டு இருக்கேன். உங்கள மாதிரி ஒரு பையன், ஒரு நல்ல குடும்பம், இதெல்லாம் வேணாம்னு சொல்றதுக்கு நான் என்ன லூசா? அப்ப என்னடி பிரச்சனை உனக்கு? குழப்பமே இல்ல. நான் பிறந்த அன்னைக்கு அம்மா செத்து போயிட்டாங்க. அன்னையில இருந்து என் அப்பா தான் என்ன வளர்த்தாரு. அவரை விட்டுட்டு உங்களோட சைனாவுக்கு வர சொல்றீங்களா என்ன? ஏய், எல்லா பொண்ணுங்களும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் கூட தாண்டி இருக்கணும். அப்பாலாம் ஒரு பிரச்சனைன்னு. என் அப்பா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க அம்மா சாகும் போது எங்க அப்பா வயசு 24. ஒரு ஆம்பளைக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கிற வயசுல எங்க அப்பாவுக்கு முடிஞ்சு போச்சு. இன்னொரு கல்யாணம்னு நினைக்காம எனக்காக என் சந்தோஷத்துக்காக வாழ்ந்தவர் அவரு. அவரை விட்டுட்டு வர முடியாது என்னால. எல்லாருக்கும் அப்பானா குரு, ஆனா எனக்கு அவர் கடவுள். என் குடும்பம் இந்த ஊருக்கே சோறு போடுடி. உங்க அப்பா பாத்துக்க மாட்டவா? மறுபடியும் அதையே பேசாதீங்க. பார்த்தனில இருந்து என் அப்பாவை நான் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சுட்டேன். கடைசி காலத்துல அவர் என் புள்ள மாதிரி பாத்துக்கணும். அவர் உசுறு ஏன் வழியில தான் போகணும். ப்ளீஸ், கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன நன்றி கேட்டவளாக்கிறாதீங்க. ஹலோ தேவதா, நான் குமரன். சொல்லுங்க. கிளம்பிட்டேன். ஒன்றும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க. இனிமே அவங்க வாழ்க்கையை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். குமரன், அது நான் மலர் வந்து அவங்கள நான் மறந்துட்டு போனேங்க. சுமந்துட்டு தான் போகிறேன். குமரன், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. மலர் ரொம்ப நல்ல பொண்ணு. ஹலோ குமரே மாதிரி நானும் பாஸ்போர்ட் எடுத்து சைனா ஜப்பான் வேலைக்கு போறேன். நீ இந்த ஊர்ல கழிச்சது போதும், ஒண்ணு அந்த ஊர்ல போய் கழிக்க வேணாம். ஏமா, அவன் தான் வெளிநாட்டுல போய் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறான். போட்டுமே. ஏத்தா, அந்த ஊர்ல எல்லாம் பொழுதனிக்க கடை திறந்தே கிடக்குமா. அதுக்கு தான் இது அங்க போறது கழியுது. ராமி, அட என்னம்மா நீ உள்ள கிளம்புற நேரத்துல அழுவுற? அம்மா வந்தாதான் ஏன் அழுவா? நான் வேணா கூட வரேன். அப்பா, நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களும் அழுவீங்க, நானும் அழுவேன். நான் பார்த்துக்கிறேன். சரியா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? நேரத்துக்கு சாப்பிடு. மாலாம் பார்த்து ஜாக்கிரதையா. என்னடி பண்ணிட்டு இருக்க? இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை? இந்த பார், நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அத பாழாக்காத. ஒரு பொண்ணுக்கு பதவி பணம் எது வேணாலும் கிடைச்சிடலாம். ஆனா ஒரு நல்ல புருஷன் மட்டும் அமையல வாழ்க்கை பூரா அழுதுட்டு இருக்கணும். நல்ல குடும்பம், நல்ல பையன். ஏன்டி இப்படி புடிவாதமா இருக்க? நான் இப்ப அவனை லவ் பண்றேன்னு உன்கிட்ட சொன்னேனோ? நீ சொல்ல தேவையில்ல, எனக்கு தெரியும். உன் உதடு மட்டும் தான் இல்லன்னு சொல்லுது, ஆனா உன் கண்ணு அவனை லவ் பண்றேன்னு தாண்டி சொல்லுது. இல்லன்றது என்ன பண்ணா ஒத்துக்குவ? இரு, நான் அவனுக்கு போன் போடுறேன். அவன் ஹலோன்னு சொல்லும்போது உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விழல. நான் ஒத்துக்கிறேன்டி உனக்கு காதல் இல்லன்னு. அதானே உனக்கு வேணும், குடு. நான் பேசு. சொல்லுங்க தேவதா. தேவதா, மலர், மலர், நீ தானே? பேசு மலர்.
விமல் ஏய் என்னடா ஆச்சு விமல் ஓ என்னன்னு கேட்டதுக்கு அடிச்சு விட்டாங்கண்ணே. அனுப்புனது யாரு யாரா மரியாதை சொல்றா சொல்லல மாமா இவங்களை ஏதாவது பண்ணி ஆகணும். இப்படியே நடந்துகிட்டு இருந்தா அவங்க தான் பண்ணிருப்பாங்க சித்தப்பா. ஏதாவது பண்ணி ஆகணும் சித்தப்பா. அவங்க இப்படியே இருந்துகிட்டு இருந்தா நம்ம ரொம்ப சாதாரண நினைச்சிருவாங்க. எல்லாம் அந்த ராஜ்பேய் தான் பண்ணிருப்பான். சும்மா இருங்கப்பா, ஏதோ நேர்ல பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தம் இல்லாம யார் பேரையும் சொல்லக்கூடாது. ஐயா உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. சரி, அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லப்பா. மலர் அப்பா உங்களை விட்டு போயிருவேனாப்பா? அப்படிலாம் நடக்காதடா. அந்த ஆத்தா நம்மளை கை விட்டுருவாளா என்ன? ரொம்ப வலிக்குதாடா. ஐயோ திருமணி ஐயனாரே, என் பிள்ளைக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது. டே குமரா, என்னடாச்சு உனக்கு? அம்மா அழுது உனக்கு இப்படி ஆயிடுச்சாடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னடி நீ எந்த இடத்துல என்ன பேசிட்டு இருக்க? முதல்ல நம்ம பையனை காப்பாத்த புள்ளைய போய் பாரு. அம்மாடி என்னம்மாச்சு? இப்படி விட்டு இருக்காதுங்களே.
இத்தனை பேர் எனக்காக அழுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் செத்து கூட போயிட்டேன். நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. 100 வயசு வரைக்கும் நீ நல்லா இருக்கணும். உனக்கு எதுவும் ஆகாதுமா. இப்ப எப்படி இருக்கு? ப்ளீஸ் கொஞ்சம் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம எல்லாரும் வெளியில இருங்க. என்னடாச்சியா அந்த பிள்ளைக்கு எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. சரிம்மா. அப்புறம் என்னப்பா குமரா, யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. சரி, நீ கிளம்பு. இல்லப்பா, நான் போகல. என்னப்பா நீ, உன்னுடைய ஆசையே அதானே? இங்க நடந்ததெல்லாம் பார்த்து பயந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, பரவாயில்ல, நீ கிளம்பு. அது இல்லப்பா. இந்த பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு புதுசு இல்லப்பா, பல வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. நீ ஒம்பாட்டு கிளம்பு. நான் போகலப்பா. அதே என்னம்மா? நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மச்சான், சொல்லுங்க மாப்ள. சித்தப்பா அம்பானி டீ கடைக்கு வர சொல்லுங்க.